நிர்மூலமாக்கப்பட்டதான நபர்களாக, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நபர்களாக, குடும்பங்கள் சிதைந்து போன நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த சபைக்கு வருவாங்க. இந்த சபையில் நாட்டப்படும் பொழுது தான் அவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கக்கூடியதான ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. போன வருஷத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் இந்த வருஷத்திலே மீதியாக இருப்பவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் அப்படிங்கிறதான வார்த்தையானது கொடுக்கப்பட்டது. அதே போலவே இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், நிர்மூலமானவைகளை கட்டக்கூடியதான தேவன், பாலானவைகளை பை நிலமாக மாற்றக்கூடியதான தேவன். அந்த வாக்குத்தத்தத்தை மிக நேர்த்தியாக தேவன் எனக்கு கொடுத்தார். அதனால் இந்த வருஷத்தில் இந்த சபைக்குள்ளே வரக்கூடியதான குடும்பங்கள் பாலான குடும்பங்களாக இருப்பாங்க. நிச்சயமாக மீண்டுமாக அந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும். ஸ்தோத்திரம். வறட்சியாக, வனாந்தரமாக, பலனே கொடுக்காததான நபராக காணப்படுவாங்க. அவர்கள் தான் இந்த சபையில் நாட்டப்பட்டு பூத்து குலுங்கக்கூடியதான திராட்சை செடியாக மாறுவாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருபோது பொய்த்து போவதே கிடையாது. ஸ்தோத்திரம். நான் என்னுடைய ஊழிய பாதையில் என் தகப்பனாரோடு கூட நான் ஒரு 20 வருஷங்கள் வரைக்கும் உடன் ஊழியக்காரனாக இருந்தேன். 98வது வருஷத்திலிருந்து 2018வது வருஷம் வரைக்குமாக அவர் கீழே நான் உடன் ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எதுவுமே பொய்த்து போனதாக நான் பார்க்கல. எல்லாவற்றையுமே தேவன் நிறைவேற்றக்கூடியவர். இந்த ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனார் மரித்த பிற்பாடு நாங்கள் இந்த ஊழியங்களுக்காக திருச்சி படத்துக்கு வந்தோம். இந்த திருச்சி படத்துக்கு வந்த பிறகு ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலிருந்தே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனக்கு நிறைய சந்தேகங்களோடு கூட இந்த வாக்கு தத்தத்தை நான் என்ன பண்ணுவேனாக்க பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்துட்டாரு, அதை நிறைவேற்றக்கூடியதான கிருபை எனக்கு இருக்குதா, அதை நிறைவேற்றுவாரா, என் முகத்துக்கு இது சரியான வாக்கு தத்தமானு சொல்லி நிறைய முறை நான் யோசித்திருக்கிறேன். ஆனால் வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். போன வருடத்தில் கொடுத்த வாக்கு தத்தம் இந்த வருடத்தில் நிறைவேறி இருக்கிறது. இந்த வருடத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தையானது, வாக்கு தத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷத்தில் நிறைவேறும். அடுத்த வருஷம் பிறப்பதற்கு முன்பாகவே சாட்சி சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமுமே டிசம்பர் மாதத்தில் கடைசி வாரங்களில் கர்த்தர் சமூகத்தில் இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், எதை எனக்காக செய்து முடித்தார் என்பதை நாங்கள் நன்றி உள்ளவர்களாக சாட்சியாக அறிவிப்போம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த சபையில் நிறைய நிறைவேறி